சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள டிபிஐ வளாகத்தினை முற்றுகையிட்டு பகுதி நேர சிறப்பு ஆசிரியர்கள் 8வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு பள்ளிகளில் கடந்த 2012ஆம் ஆண்டு முதல் பணிபுரிந்து வரும் 12,000த்திற்கும் மேற்பட்ட பகுதி நேர சிறப்பு ஆசிரியர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்ய கோரி பல ஆண்டுகளாக போராடி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக பகுதி நேர சிறப்பு ஆசிரியர் சங்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் காலவரையற்ற போராட்டம் நுங்கம்பாக்கம் டிபிஐ வளாகம் அருகே கடந்த 8ஆம் தேதி தொடங்கியது. இப்போராட்டம் இன்று 8வது நாளாக நீடித்தது. அப்போது 100க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் சென்னை டிபிஐ வளாகத்தில் கையில் பதாகைகளை ஏந்தி முழக்கங்களை எழுப்பி போராட்டம் நடத்தினர். யாரும் எதிர்பாராத நேரத்தில் திடீரென அவர்கள் கூட்டமாக சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு பாதுகாப்பு பணியிலிருந்த போலீசார் உடனடியாக அவர்களை வலுக்கட்டாயமாக தூக்கிச் சென்று காவல் வாகனங்களில் ஏற்றினர். கைது செய்யப்பட்ட ஆசிரியர்கள் அனைவரும் விரைவில் விடுவிக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.